நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். சார் வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தவுடன் இந்த சந்திப்பு நடைபெறுவது எப்படி பார்க்கணும்? இது வந்து இந்த காக்கை உட்கார பணமழை விழுந்த கதைங்கிற மாதிரி ஒரு நிகழ்வும் இன்னொரு நிகழ்வும் அது ஒன்றோடு ஒன்று பொறுத்து பார்க்க முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பெரும்பாலும் ஒரு பண்பட்ட அரசியல்வாதி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவர் உடல்நலக் குறைவாக இருந்த மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை மருத்துவமனையில் இருக்கிற போதே சந்திப்பதற்கான ஒரு அனுமதி கேட்டிருந்தாரு. அங்க வந்து யாரும் அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால வெளியில வீட்டுல வந்தோடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்செயலாக நடைப்பயணத்தின் போது இன்று காலை சந்திக்கிற பொழுது முதலமைச்சரை வீட்டுக்கு வாங்க பேசுவோம் என்று சொன்னதாகவும் அதன் அடிப்படையில தான் திரு ஓபிஎஸ் போயிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல தான் இது மாதிரி இரண்டு அரசியல் தலைவர்கள் எதிரும் புதிருமான நிலைப்பாட்டில் இருக்கிற இரண்டு அரசியல் தலைவர்கள் சந்திப்பதையே ஒரு பெரிய பிரதான தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்கள்லயும் மத்தியிலும் கூட எதிரும் புதிருமான நிலைப்பாட்டில் இருக்கிற காங்கிரஸ் பாஜக தலைவர்களோ அல்லது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற கட்சி தலைவர்கள் மோடியோ அவங்க சந்திப்பது என்பது இயல்பானதாக இருக்கும். இங்க திமுகவும் அதிமுகவும் ஒரு இருதுருவ அரசியலை நேர் எதிரிடையான அரசியலையும் குறிப்பாக செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்து வந்த ஒரு வன்ம அரசியலையும் வைத்தே நாம பார்க்கறதுனால இந்த பரஸ்பரம் சந்திப்பு நலம் விசாரிப்பை கூட நம்ம அரசியலாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இரு தலைவர்கள் பரஸ்பரம் ஒரு உடல்நல குறைவாக இருந்தவரை வீட்டில் சந்தித்து நலம் விசாரிப்பது என்பது ஒரு பண்பான தமிழ் பண்பான செயலாக தான் நான் பார்க்கிறேன். இல்ல, நீங்க இது ரொம்ப அரசியல் நாகரிகம் கருதிய ஒரு செயல் அப்படின்னு சொல்றீங்க. மறுபுறம் இதுக்கு ஒரு தேர்தல் அரசியல் சாயம் பூச வேண்டாம், கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பிரதமருடனான சந்திப்பை ஏற்படுத்தி தராததற்கு காரணமே இவர் திமுகவோடு நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிற காரணம் தான் சொல்லப்பட்டதாக கூறுகிறார்கள். அல்ல, 100% போய் மத்திய உளவுத்துறைக்கு இவருடைய அணுகுமுறைகள், ஓபிஎஸ் செயல்பாடுகள், அவர் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து விடுக்கிற அறிக்கைகள், இது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. பெரிய அளவுல திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் அவர் ஒருபோதும் இருந்ததில்லை என்பதுதான் கள யதார்த்தம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்து அதை வழிநடத்திய செல்வி ஜெயலலிதாவிலிருந்து திமுகவிற்கு எதிரான மனநிலையில் இருந்துதான் செயல்பட்டார்கள். அதன் அடிப்படையில் அவர்களோடு ஒன்றி பயணித்த திரு ஓபிஎஸ் அவர்களும் ஒருபோதும் திமுக ஆதரவு நிலை எடுத்ததில்லை. இது பொதுவெளிகள்ல திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு சிலர் பரப்புகிற ஒரு வதந்தியாக தான் பார்க்கணும். எனவே இதுல வந்து எதுவும் உண்மை 1% கூட இல்லை என்பதுதான் யதார்த்தம். பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இந்த கூட்டணியை மீண்டும் உறுதிப்படுத்தியதற்கு பிறகு அவரால் விலக்கி வைக்கப்பட்டவர்களை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடாது என்று எடப்பாடி விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் பாஜக இந்த நிலைப்பாட்டை எடுத்து அவரை புறக்கணித்திருக்கிறார்கள். அரசியல்ல திராவிட அரசியலில் பயணிக்கிற தலைவர்களுக்கு சுயமரியாதையும் சன்மானமும் முக்கியம் என்கிற அடிப்படையில தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் இந்த நிலைப்பாட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் பார்க்கலாம் சகோதரா. அதே நேரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னவாக இருக்கு அப்படிங்கிற கேள்விகளும் எழுகிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு துரை கருணா. நன்றி சகோதரா, நன்றி, வணக்கம்.